ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வாண்டரிங் சிங்கர்ஸ்ன்ற போயம் பற்றி பார்க்க போகிறோங்க. இது நம்மளுடைய போயம் சீரிஸ். இன்றைக்கி நம்ம 4th போயம் வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி 3 போயம் பார்க்குறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாண்டரிங் சிங்கர்ஸ்ன்றது ஒரு 7th ஸ்டாண்டர்ட் போயம். பேசிக்காக பார்த்திங்கன்னா இது சரோஜினி நாயுடு அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் பாட்டு பாடுறவங்க வந்து பாட்டு பாடிட்டு நாடோடிகள் மாதிரி இருந்தாங்க. அவங்க மனசில் என்ன இருக்குன்றது ஒரு போயமாக வந்து வெளிப்பட்டிருக்கு. அதோடைய ஓவரால் திங்கை தான் நம்ம வந்து இந்த வாண்டரிங் சிங்கர்ஸில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சில பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து அந்தந்த ஊருக்கு போய் பாட்டு பாடிட்டு அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான பிளேஸ் கிடையாது. ஆனால் கால் போன போக்கில் இல்லைன்னா அவங்களுக்கு தோணுற மாதிரி அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டு பாடிக்கிட்டு. அதை தான் வந்து இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் போயம், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர் தி வாய்ஸ் ஆஃப் தி விண்ட்ஸ் காலர் வாண்டரிங் ஃபீட்னு சொல்கிறாங்க. இதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, சிங்கர்ஸ் வந்து அடுத்த ஊருக்கு எது போகணுன்றது எது தீர்மானிக்க போகுதுன்னா, விண்டு, தட் இஸ் காற்று வந்து எங்களை கூப்பிடும், அடுத்து நீங்கள் போ அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு வழி காட்டும், அது காட்டுற வழியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிங்கர்ஸ் வந்து ஃபீல் த விண்டு தான் காலிங் தெம் ஃபார்வர்டுன்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டு வந்து அவங்களுக்கு கைடு மாதிரி அடுத்து எங்கே போகணுன்ற விஷயத்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது கால் போன போக்கில் போகிற மாதிரி காற்று சொல்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோன்றதை மீன் பண்ணுறாங்க. த்ரூ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. தே ஆர் ட்ராவலிங் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபாரஸ்ட் போகிறாங்க, ஸ்ட்ரீட்ஸ் போகிறாங்க. இங்கே எக்கோயிங்ன்றது வந்து என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க போகிற வழியிலலாம் பாட்டு பாடுவாங்க இல்லையா? ஸோ போகிற இடத்துலையுமே அந்த மியூசிக் வந்து எக்கோவாக ஒழிச்சிட்ருக்க இடத்துல நான் ஃபாரஸ்ட் வழியாகவும் பாடிட்டு போவோம், நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் வழியாகவும் போவோம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வித் லூட்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் எவர் சிங்கிங் வீரும். இங்கே லூட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இந்த வீணை மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரியான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த லூட்ஸ் தான் அவங்களுடைய பாட்டு பாடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மியூசிக்கான கருவி. ஓகேங்களா? அதை நாங்கள் வந்து எங்கள் கையில் வச்சுருப்போம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் ரோம்னால் நாங்கள் போகிற இடத்துல ரோமிங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறது தானே, அந்த மாதிரி எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோன்றாங்க. ஆல் மென்ஸ் ஆர் கிண்டட், த வேர்ல்டு இஸ் ஆர் ஹோம்னு சொல்கிறாங்க. ஹோமுன்றாங்க. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, போகிற இடத்துலலாம் பலதரப்பட்ட மக்களை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் எல்லாரையுமே அவங்க ஃபேமிலியாக தான் வந்து நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், மனுஷங்க, இங்கே மென்னுன்றது பேசிக்காக பீப்புளை தான் சொல்கிறாங்க. எல்லாரையுமே நாங்கள் ஃபேமிலியாக தான் பார்க்குறோம். இந்த உலகமே பார்த்திங்கன்னா எங்களோட வீடாக நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடுங்கிறது தனி சிங்கிள் பிளேஸ் கிடையாது, போகிற இடமெல்லாம் வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் தான் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஆர் லேஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் வென் ஹூஸ் லக்ஷர்ட் இஸ் ஷெட்ன்றாங்க. லக்ஷர்ன்றது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஆர் லேஸ், இங்கே லேஸுன்றதை சொல்கிறேன். லேஸுங்கிறது இங்கே பாட்டு பாடுற அந்த சாங்ஸை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. அவங்களுடைய சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஏன்ஷியண்ட்டான சிட்டிஸ், பழங்கால மதுரை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்க சிட்டிஸ்லாம் ஒன்ஸ் ரொம்ப க்ளோரியஸாக ரொம்ப மின்னிட்டு இருந்த அந்த ஒரு பெரிய சிட்டியாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊரை வந்து புகழ் பாடுறதும் எங்களோட ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு காலத்தில் நல்லா இருந்தது, இப்போ இப்படி இருக்குன்றதை மீன் பண்ணி அந்த சாங்கில் வந்து பாடுவாங்க. அந்த லக்ஷர்ன்றது இங்கே மின்னுன்னு இருந்தது, இப்போ ஷெட் ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் சிட்டி ரொம்ப பெரிய சிட்டியாக இருந்தது, இன்றைக்கி வந்து அதோடைய தன்மை வந்து குறைஞ்சிடுச்சு, இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஆனால் அதை பற்றிலாம் நாங்கள் பாடுவோம் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. த லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமன் லாங் டெட். நாங்கள் வந்து அந்த சிட்டிஸ் வந்து ஏன்ஷியன் சிட்டிஸ் இப்படி ஆனதை பற்றியும் பாடுவோம், ஒன்ஸ் நல்லா இருந்த ஏன்ஷியன் சிட்டிஸ் பற்றியும் பாடுவோம், ஒன்ஸ் நல்லா ரொம்ப புகழ்பெற்ற விமனை பற்றியும் பாடுவோம், பியூட்டிஃபுல் விமன் அந்த காலத்தில் இருந்தவங்கள பற்றியும் பாடுவோம். ஈவன் அவங்க இறந்த பின்னாடியும் அதை இன்றைக்கி ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அவங்களோட சாமை இன்னமும் மக்கள் மத்தியில் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக அதை நாங்கள் பாட்டு மூலியமாக எடுத்துகிட்டு போகிறோன்றதையும் மீன் பண்ணுறாங்க. த ஸ்வார்ட்ஸ் ஆஃப் ஓல்டு பேட்டில்ஸ், த க்ரௌன் ஆஃப் ஓல்டு கிங்ஸ். இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பாட்டில் வந்து அந்த காலத்தில் இருந்து ஸ்வாடுனா என்ன, கத்தி வச்சு சண்டை போட்டால் பழைய பேட்டில்னா என்ன, வார்களை பற்றியும் வந்து சொல்லுவாங்க. அண்ட் அந்த காலத்தில் இருந்த கிங்கை பற்றியும் பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹாப்பி அண்ட் சிம்பிள் அண்ட் சாரஃபுல் திங்ஸ். பாட்டு பாடும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க விஷயத்த மட்டும்தான் பாட்டு பாடுவோன்னு கிடையாது. நாங்கள் சிம்பிளாக ஜாயாக இல்லைன்னா சின்ன சாரோவாக இருக்க விஷயம், அவங்களோட லைஃப்பில் நடந்த ஆர்டினரி விஷயத்த கூட நாங்கள் பாட்டாக பாடுவோம். ஸோ எங்கள் பாட்டு பாடுறதுன்றது ரொம்ப
ஒரு தலைபட்சமாக ரொம்ப பெரிய விஷயத்தை மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களை பற்றியும் பாடுவோம், பழைய நாட்டை பற்றியும் பாடுவோம், பழைய நகரத்தை பற்றி பாடுவோம், விமனை பற்றி பாடுவோம், எல்லாத்த பற்றியும் பாடுவோன்றது தான் என்ன விஷயத்தை அவங்க பாடுவாங்கன்றது பேசிக்காக இந்த 4 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வாட் ஹோப் ஷல் வி கேதர், வாட் ட்ரீம் ஷல் வி சோன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்கள தன்னைத்தானே கேட்டுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாடோடி மாதிரி போகிற இடத்துலலாம் பாட்டு பாடிட்டு போகிறாங்க. அவங்களுக்குன்னு சொந்த ஊரோ சொந்த இடம் சொந்த மக்கள்னுலாம் யாரும் இல்லை, எல்லாருமே நமக்கானவங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அவங்கள தன்னைத்தானே கேட்டுக்கிறாங்க, நமக்கு என்ன ஹோப் இருக்குது, என்ன ட்ரீம் இருக்குது, நம்ம எப்பவுமே இப்படி நகர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கனால நமக்குன்னு ஒரு கோல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, நம்ம என்ன ட்ரீமை வந்து விதைக்க போகிறோம், எதை வந்து நம்ம கேதர் பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி அவங்க மனசில் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, வேர் த விண்ட் கால்ஸ் ஆர் வாண்டரிங் ஃபுட் ஸ்டெப்ஸ் வி கோன்றாங்க. அவங்க வந்து ஒரு காற்று கூட்டிகிட்டு போகிற இடத்துல எந்த விதமான ஒரு 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 கொஷினும் இல்லாமல் கால் போன போக்கில் போகிற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒரு விதமாக இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி போகிறதுனால நமக்குன்னு என்ன இருக்குன்ற ஒரு கேள்வியும் உங்கள் மனசில் இருந்திருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இதுதான் நம்மளோட லைஃப்ன்ற மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க. அதுதான் இதில் பேசிக்காக மீன் பண்ணுறாங்க. நோ லவ் பிட்டஸ் டாரி, நோ ஜாய் பிட்டஸ் வெயிட்னுன்றாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சொந்த மண்ணுன்னு இருந்தால் அது மேலே ஒரு பாசம் இருக்கும். ஆனால் அவங்க வாண்டரிங் சுற்றிட்டே போகிறதுனால தே ஹாவ் நோ டைஸ் ஆஃப் லவ். ஒரு பர்டிகுலர் இடத்த பற்றியோ இல்லை ஒரு பர்டிகுலர் மக்களோ அந்த மாதிரி யாரையுமே பிடிச்சவங்கன்ற மாதிரி இல்லாமல் அவங்க அந்த லவ் அண்ட் கம்ஃபர்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு கூட எதுவுமே டை ஆகாமல் அவங்க வந்து த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் இஸ் தி வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட்டுன்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. அந்த விண்டு தான் டிசைட் பண்ணது அவங்களோட டெஸ்டினி. அடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டு போகிறாங்கன்றது இதில் சொல்கிறாங்க. பேசிக்காக நாங்கள் யார், நாங்கள் எங்கெல்லாம் போடுவோம், நாங்கள் எப்படியெல்லாம் பாடுவோன்றதை பற்றி பேசினாங்க. ஆனால் அவங்க மனசில் இருக்க கேள்விகளையும் கேட்டு பட் இருந்தாலும் இதுதான் நம்ம லைஃப்பை இப்படி தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு போயிட்டே இருக்காங்க. இதுதான் பேசிக்காக இந்த போயம். ஓகேங்களா. அண்ட் சரோஜினி நாயுடு எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஃபேமஸான இந்தியன் போயட், ஒரு மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டரும் கூட. இவங்களை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்ற பட்டம் இருக்குது. அதை வந்து சாப்ரியேட் பாரத் கோகிலான்னு சொல்லுவாங்க. இந்த பேர் கொடுத்தாலும் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தாலும் சரோஜினி நாயுடு தான். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட சாங் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நிக்நேம் எப்படி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப மெலடியஸாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் அந்த நைட்டிங்கேல் பேர்டு எப்படி பாட்டு பாடும்போது ஸ்வீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இது இருக்கனால இவங்களுக்கு இந்த பட்டம் வந்து பேசிக்காக கிடச்சிச்சு. ஓகேங்களா. இந்த விஷயம் நோட் பண்ணுங்கள். அப்புறம் லூட்டுன்றது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அந்த வீணை மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கடு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ரோம்ன்றது வாண்டர் ஆர் ட்ராவல்னு சொல்லுவாங்க. கிண்டர்டுங்கிறது இங்கே ரிலேஷன். அண்ட் லேஸுங்கிறது வந்து சாங்ஸ் ஆர் ஸ்டோரிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. டாரின்னு வெயிட் ஆர் டிலே. ஃபேட்டுங்கிறது டெஸ்டினி ஆர் லக்குன்றாங்க. ஓகேங்களா. இதோடைய ரைமிங் ஸ்கீம் எல்லாமே ஃபீட்டு, ஸ்ட்ரீட்டு, ஷெட்டு, டெட்டு, சோகோ, ரோம், ஹோம், கிங்கு, திங்கு, வெயிட்டு, ஃபேட் எல்லாமே இருக்குது. அப்புறம் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். வாண்டரிங் ஃபீட்டுங்கிறது இங்கே யாருமே சொல்கிறாங்கன்னா அந்த வாண்டரிங் சிங்கர்ஸை தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த ட்ராவலிங் மின்ஸ்ட்ரல்ஸ்னுவாங்க. அப்படின்னா இந்த பாட்டு பாடிக்கிட்டே போகிறவங்கள தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாட்டு பாடிட்டே போவாங்க. ஓகேங்களா. அண்ட் இங்கே வீங்கிறத யார் ரெஃபர் பண்ணுறாங்க, அவங்க கையில் என்ன இருக்குது அதோட பேர் என்ன. வீங்கிறது இங்கே வாண்டரிங் சிங்கர். அவங்கக்கிட்ட வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கையில் வச்சுருப்பாங்க. அதோட பேர் வந்து லூட். ஓகேங்களா. தென் அங்கே இருக்க மென் எல்லாமே எப்படி இந்த சிங்கர்ஸ் ரிலேட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களே நம்ம சொந்தக்காரங்க, தட் இஸ் பிரதர் அண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. கன்சிடர்ட் ஆல் தேர் பிரதர்ஸ் அண்ட் ஹோல் மொத்த உலகமே அவங்க வீடுன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இங்கே லேங்கிறது ஸ்டோரிஸை மென்ஷன் பண்ணுறாங்க. த லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமன் லாங் டெட்டுங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த வாண்டரிங் சிங்கர்ஸ் வந்து சாமை பற்றி, பியூட்டி பற்றி, ஜாய் ஆஃப் விமனை பற்றி பாடுவாங்க. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ரொம்ப நல்லா வாழ்ந்த ஒரு லேடியை பற்றி, இப்போ இறந்தவங்களை பற்றியும் பாடுவாங்க. ஸோ அவங்களோட மெமரியை வந்து அப்புறம் ப்ரிசர்வ் பண்ணி பாட்டு மூலியமாக எல்லா மக்கள்கிட்டையும் சேர்த்திட்ருக்காங்க. அப்புறம் சரோஜினி நாயுடு என்ன பேசியிருக்காங்கன்னு ஒரு 60 வேர்ட்ஸில் இருக்குது. ஜஸ்ட் இது சும்மா பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுலேருந்து கொஷின்ஸ் நம்ம கேட்க மாட்டாங்க. தீம் ஆஃப் த சிங்கர் சாங் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாஸ்ட் சிட்டிஸை பற்றி பாடுவாங்க, விமனை பற்றி பாடுவாங்க, அப்போ நடந்த போர்க்களை பற்றி பாடுவாங்க, ஈவன் சிம்பிள் ஜாய் அண்ட் சாரோஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை பற்றியும் பாடுவாங்க. அதுதான் என்டையர் தீம். ஓகேங்களா. டு த சிங்கர்ஸ் ஹவ் ஹோப் அண்ட் ட்ரீம்ஸ் இஃப் நாட் வைனா, அவங்களுக்கு எந்த பர்சனல் ஹோப்போ ட்ரீமும் கிடையாது. ஏன்னா அவங்களோட லைஃப்ன்றது பாட்டு பாடுறதுக்காக டிவோட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது பாடுறது, ட்ராவல் பண்ணுறதுனே அவங்களோட லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக இந்த இடத்துல இருக்கணும், இதுதான் நம்ம இடம், நம்ம ஊருன்ற மாதிரி எந்த கான்செப்டும் கிடையாது.
அப்புறம் இந்த சிங்கர்ஸ் எல்லாமே ஹோம்லெஸ் ட்ராவலராக வாட் டு யூ திங்க் சொன்னால் ஆமாம், அவங்களுக்கு வீடுன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா உலகமே அவங்களுக்கு வீடு தான். அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் பிளேஸை ஸ்டே பண்ணுறதுக்கும் கிடையாது. விண்டு கூப்பிடுற இடத்துக்குலாம் போய் நிம்மதியாக எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் லவ் அண்ட் ஜாய் அண்ட் ஹாப்பி டைஸோட ஃபேமிலி டைஸோடு இருந்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த ஃபேமிலி டைன்றது அவங்களுக்குள்ளே இல்லாமல் எல்லாரையும் பார்க்குற ஒரு மோட்டிவோடு இருந்துட்டு போகிறாங்க. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் அதே தான் இந்த இடத்துல ஃபீட்டுங்கிறத யாரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாண்டரிங் ஃபீட்டுங்கிறது வாண்டரிங் சிங்கரை சொல்லியிருக்காங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லூட் இருக்குது. அப்புறம் எல்லா மென்னுமே நம்ம கிண்டர்ட் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா, அவங்க வந்து எல்லாரையுமே ஃபேமிலியாக பார்க்குறாங்க. அவங்களோட உலகத்தையே வீடாக வந்து பார்க்குறாங்க. இங்கே லேஸுங்கிறது வந்து ஸ்டோரிஸ் ஆர் பலாட்ஸ் பாட்டு பாடுறது தான் சொல்கிறாங்க. லாஃபர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமன் லாங் டெட்ன்றது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் விமன் வந்து பாஸ்டில் இருக்க விமனை பற்றி பாடுறது தான் மென்ஷன் பண்ணுறாங்க. வாய்ஸ் ஆஃப் த விண்டுங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னா பர்சானிஃபிகேஷன் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். தீம் ஆஃப் த சிங்கர்ஸ் வந்து இதில் ஓல்டு சிட்டிஸ், ஏன்ஷியன்ட் கிங்ஸு, எவ்ரிடே ஜாயன்ஸ் வரும். எல்லாத்த பற்றி பாடுவாங்க. சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் கிடையாது. ஓகேங்களா? தென் என்ன கைட் பண்ணுது வாண்டரிங் சிங்கர்ஸ் இந்த ஜேர்னினா, காற்று தான், விண்டு தான் வந்து அவங்கள கைட் பண்ணுது. நோ லவ் பிட்ஸ் அ ஸ்டாரி, நோ ஜாய் பிட் அஸ் வெயிட்டுங்கிறது வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த விதமான டைஸும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் இருக்கணும்னு எதுவுமே பிடிச்சி வச்சுக்கலன்றது மீன் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக அந்த போயமோட ஓவரால் ஐடியாவே என்னென்னா, லைஃப் ஆஃப் த வாண்டரிங் சிங்கர்ஸ் அவங்க ஃபேட் அண்ட் ஃப்ரீடம் எப்படி கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகுதுன்றதை பற்றி தான் பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சரோஜினி நாயுடு அவர்கள் பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. சும்மா ஒரு ரீட் மட்டும் கொடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போகலாம். இதில் பர்சானிஃபிகேஷன் மெட்டாஃபர் இருக்குது. பர்சானிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வேர் த வாய்ஸ் ஆஃப் தி விண்டு கால்லஸ் வாண்டரிங் ஃபீட்டுங்கிறாங்க. இங்கே பேசிக்காக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பர்சானிஃபை ஆகியிருந்திருக்கு. எப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே விண்டுங்கிறது நம்மளை பேசிக்காக கூப்பிட போகிறதில்ல. ஆனால் அந்த விண்டுக்கு ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்து விண்டு வந்து எங்களை கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல வந்து நமக்கு பர்சானிஃபை ஆகியிருந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி லைனில் த வாய்ஸ் ஆஃப் த விண்டு இஸ் தி வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட்டுன்றாங்கல்ல, இந்த இடத்துல பார்த்திங்கனாலும் விண்டு வந்து அதை டிசைட் பண்ணுது. அவங்களோட டெஸ்டினி, உண்மையாகவே காற்று வந்து டிசைட் பண்ண போகிறதில்ல. அவங்களோட டெஸ்டினி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் டைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போக போகிறதில்ல. ஆனால் விண்டை ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்து அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து மெட்டாஃபர் வந்து பார்க்கலாம். மெட்டாஃபருங்கிறது நமக்கு பேசிக்காக தெரியும். ஒரு கம்பேரிசன் வந்து நமக்கு நடந்துக்கும். லைக் ஆஸ்ன்ற வார்த்தையெல்லாம் இருக்காது. ஆல் மென் ஆஃப் ஆர் கிண்டர்ன்றாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே மென்னுங்கிறது ஜஸ்ட்டு மென்னு மட்டும் இல்லை, எல்லா ஹியூமனிட்டியே ஃபேமிலி. எனக்கு லிட்ரலாக ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, மொத்த ஹியூமனிட்டியுமே எனக்கு ஃபேமிலின்ற ஒரு கம்பேரிசன் நடந்திருக்கு இல்லையா, அதை தான் மீன் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு இஸ் ஆர் ஹோமுங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே என்டையர் வேர்ல்டே வந்து எனக்கு ஒரு வீடுங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் நடந்திருக்கு. ஸோ அதனால் இது மெட்டாஃபர். இதை தாண்டி அலிட்ரேஷன் இருக்குது. அலிட்ரேஷனால என்ன சொல்லுவோம், ரெப்படேஷன் ஆஃப் காமன் சவுண்ட், காமன் சேம் கான்சனன்ட் சவுண்டு தான் சொல்லியிருப்பாங்க. வாண்டரிங் விண்டு டபிள்யூ சவுண்ட் வந்திருக்கு. இங்கே எக்கோயிங் சொல்லியிருக்காங்க. ஹாப்பி இல்லை, சிம்பிள் சாரோ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அலிட்ரேஷன். இமேஜரினா என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் தட் அப்பீல்ஸ் டு த சென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விஷுவலாக பார்த்திங்கன்னா எக்கோயிங் ஃபாரஸ்ட், எக்கோயிங் ஸ்ட்ரீட்டு, ஸ்வாட் ஆஃப் ஓல்டு பேட்டில், க்ரௌன் ஆஃப் ஓல்டு கிங்குன்றதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி நமக்கு அந்த கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துகிற மாதிரி அந்த ஒரு இமேஜரி இருக்குது இல்லையா, அதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் த விண்டுங்கிறது சவுண்டுக்கானதை சொல்லியிருக்காங்க. டாக்டைல் இமேஜரி ஒரு டச் இமேஜரிங்கிறது, லூட்டுங்கிறத நாங்கள் வந்து தொட்டு ஹேண்டில் வச்சுருக்கோம், அதை வச்சு தான் பாட்டு பாடுவோம் போது அந்த டச் ஃபீல் கொடுக்குற மாதிரி இமேஜரி வந்து இந்த லூட்ஸுன்ற வார்த்தை வழியாகவும் நமக்கு வருது. இதை தாண்டி சிம்பாலிசம் இருக்குது. இங்கே விண்டுங்கிறது வந்து பேசிக்காக காற்றை மீன் பண்ணாமல் எங்களோட தலையெழுத்து ஃபேட் அப்படிங்கிறது சிம்பிளைஸ் பண்ணுது. லூட்டுங்கிறது அவங்களோட கருவி, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அவங்களோட க்ரியேட்டிவ்னஸ் அண்ட் அவங்களோட ஆர்டிஸ்டிக் லைஃபையே மீன் பண்ணுது. இங்கே க்ரௌனுங்கிறது வந்து பேசிக்காக வந்து தலையில் இருக்க கிரீடம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணாமல் அந்த ஒரு கிங்ஷிப் பவரை வந்து மீன் பண்ணுது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா மெட்டானமி இருக்குது. மெட்டானமிங்கிறது வந்து ஒரு ரிலேட்டட் கான்செப்ட் வழியாக ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ரெஃபர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்வாடுங்கிறது வார் அண்ட் பிரேவரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. க்ரௌனுங்கிறது அத்தாரிட்டி அண்ட் கிங்ஷிப்பை வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இது வந்து மெட்டானமின்னு நம்ம சொல்லலாம். இதில் தான் சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் கேளுங்க. ஸோ தட் இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும், இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.